வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 69 பிஎல்சி விஎஃப்டி கம்யூனிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதில் அந்த கம்யூனிகேஷனை டிஜிட்டல் இன்புட்ஸை பயன்படுத்தி நம்ம எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது டிஜிட்டல் இன்புட்ஸ் வழியாக, அனலாக் இன்புட் வழியாக, அதுக்கப்புறம் RS-232, RS-485, மாட்பஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் மோட் வழியாகவும் பண்ணலாம். ஒய்ஃபை கம்யூனிகேஷன்லேயும் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஜிட்டல் இன்புட்ஸை பயன்படுத்தி ஒரு பிஎல்சிக்கும் ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கும் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணலாங்கிற பற்றிய ஒரு ஐடியாவை, ஒரு கான்செப்டை பார்க்கலாம். ஸோ ஒரு பிஎல்சினா நமக்கு நல்லாவே தெரியும், அது ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்ப்யூட்டர். வேரியபிள் விஎஃப்டி அப்படிங்கிறது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. அந்த இன்வெர்ட்டர் எப்போவுமே ஒரு மோட்டோரை டிரைவ் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். ஸோ மெஷினில் இருக்கிற மோட்டோரை நம்ம நார்மலாக பிஎல்சி ஆட்டோமேஷனில் என்ன பார்த்துருப்போம்னா, பிஎல்சியை வச்சு ஒரு மோட்டோருடைய கான்டாக்டரை ஆன் பண்ணி அந்த மோட்டரை ரன் பண்ணுவோம். ஆனால் ஏசி மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் உள்ள ஸ்பீடை வேரி பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற டிவைஸ் தான் வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவை பிஎல்சி வச்சு ஸ்பீடை வேரி பண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஒரு ஸ்கீமெட்டிக்கை பாருங்கள். இந்த ஸ்கீமெட்டிக்கில் ஒரு சக்ஷன் பம்ப் இருக்குது, அதாவது ஒரு வேக்யூம் பம்ப் ஒன்று இருக்குது. அந்த வேக்யூம் பம்ப் 4 மெஷினுக்கு, மெஷின் 1, 2, 3, 4 அப்படின்னு 4 மெஷின்களுக்கு தேவையான வேக்யூமை அது சப்ளை பண்ணிகிட்ருக்குன்னு வச்சுருங்க. ஸோ அந்த வேக்யூம் பம்பை நம்ம நார்மலாக ஒரு கான்டாக்டரை வச்சு ஆன் பண்ணிடலாம். அப்படி ஆன் பண்ணோம்னா அந்த வேக்யூம் பம்ப் எப்போதுமே ஓடிட்டுருக்கும். அந்த 4 மெஷினுக்கு தேவையான ஃபுல் கெப்பாசிட்டியில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் லைனில் ஓடிட்டுருக்கிற அந்த 4 மெஷினில் ஏதாவது ஒன்று இடையில நிறுத்துகிறாங்க, ஒரு ஃபால்ட்டு அல்லது ஒரு க்ளீனிங், ஒரு மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி நிறுத்துகிறப்ப மீதம் 3 மெஷின் தான் ஓடும். அப்பவும் இந்த வேக்யூம் பம்ப் ஃபுல் கெப்பாசிட்டியிலே ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரன்னிங் டயத்தில் 4 மெஷினில் ஏதாவது 1 அல்லது 2 மெஷின்கள் நிற்கிறப்ப இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் மூலமாக இந்த வேக்யூம் பம்புடைய ஸ்பீடை குறைச்சி தேவையான அளவுக்கு செக்ஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு பவர் சேவிங் எக்கச்சக்கமாக ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டோமேஷன் கான்செப்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎல்சி அது ஒரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் அப்படிங்கிற ஒரு இன்வெர்ட்டர் டிரைவ் பண்ணுது. அந்த இன்வெர்ட்டர் அந்த வேக்யூம் பம்ப், அதாவது ஒரு சக்ஷன் மோட்டார், ஒரு சக்ஷன் ஃபேன் மோட்டாரை ஆப்ரேட் பண்ணுது. அப்போது அதில் எவ்வளோ சக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேக்யூம் டிரான்ஸ்டியூசர் மூலமாக மெஷர் பண்ணப்பட்டு இந்த பிஎல்சிக்கு அது ஒரு ஃபீட்பேக் சிக்னலாக கிடைக்கிறது. அந்த சிக்னலை மெஷர் பண்ணி தேவையான வேக்யூம் கூட குறைய இருந்தால் அதுக்கு தகுந்தாப்புல அந்த வேக்யூம் பம்புடைய ஸ்பீடை கூட்டி குறைக்கிறதான வேலையை இந்த பிஎல்சி பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு க்ளோஸ்டு லூப் ஆட்டோமேஷன் சிஸ்டம். ஸோ இதில் பேனல் போர்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு இதில் இந்த பேனல் போர்டில் P1 அப்படின்னு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் இருக்குது. அது வேக்யூம் லெவலுடைய ரெஃபரன்ஸ் செட் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டன்ஷியோமீட்டர். அப்புறம் ஒரு பவர் ஆன் இண்டிகேட்டர், ஒரு ஆஃப் புஷ் பட்டன் வித் ஃபால்ட் இண்டிகேட்டர் அதிலே இருக்குது. ஒரு ஆன் புஷ் பட்டன் க்ரீன் கலர் வித் ரன்னிங் இண்டிகேட்டர், அந்த வேக்யூம் ரன்னிங் இண்டிகேஷன் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான பேனல். இது ஒரு கான்செப்ட் தான், அதனால் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பேனலை நமக்கு புரிகிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கோமே தவிர ப்ராக்டிக்கலாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுடைய ஐடியா அதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற ஒரு சாம்பிளான ஒரு இன்வெர்ட்டர் சீமன்ஸ் சிமாட்டிக் அப்படிங்கிற ஒரு இன்வெர்ட்டரை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த சீமன்ஸ் டைப் இன்வெர்ட்டருடைய டெர்மினல் கனெக்ஷன்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் டெர்மினல்ஸ். இந்த கண்ட்ரோல் டெர்மினல்ஸில் பாருங்கள், இந்த இன்வெர்ட்டரை நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக ஒரு டிஜிட்டல் இன்புட்ஸ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்கான கண்ட்ரோல் சிஸ்டம் கண்ட்ரோல் நெட்வொர்க் நம்பர் 6 அப்படிங்கிற இதில் இருக்குது. ஸோ இதை ஒரு டிஜிட்டல் இன்புட்டாக எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம்னா, 4 டிஜிட்டல் இன்புட் அந்த இன்வெர்ட்டரில் இருக்கும். டிஜிட்டல் இன்புட் 1, 2, 3 and 4.
அந்த 4க்கும் 4 சிக்னலை கொடுப்பதன் மூலமாக 1வது இன்புட்டுக்கு வந்து ஆஃப் அண்ட் ஹோல்டு சிக்னல், 2வது இன்புட்டுக்கு ஆன், 3வது இன்புட்டுக்கு அப், ஆக்சுவலாக ஸ்பீடு அப், 4வது இன்புட்டுக்கு ஸ்பீடு டவுன். இந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக நம்ம வந்து அந்த இன்வெர்ட்டரை அதனுடைய டிஜிட்டல் இன்புட்ஸ் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்கான இன்புட்டை வந்து இந்த பிஎல்சி அவுட்புட் மூலமாக நம்ம கொடுக்கறதுக்கு பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம என்ன மாதிரி செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த இன்வெர்ட்டருடைய இது வந்து எல்லா இன்வெர்ட்டருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாடல் பொறுத்து இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன வேறு வேறு இருக்கலாம். ஆனால் பேசிக் கான்செப்டை தான் நம்ம பார்க்குறோங்கிறதுனால இந்த இன்வெர்ட்டருக்கு நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இதில் பார்த்துக்கிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு P0700 அப்படிங்கிற கமாண்ட் வந்து இன்வெர்ட்டர் வந்து என்னத்துக்குன்னா என்ன கமாண்ட் சோர்ஸ் அப்படிங்கிறதான். அதில் வந்து ஃபேக்ட்ரி டிஃபால்ட்டு இந்த காலத்தில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ ஆப்ரேட் பண்ணக்கூடிய அந்த CN006 அப்படிங்கிற மோடுக்கு வந்து நம்ம அந்த CN006 அப்படிங்கிற மோடில் இதை ஆப்ரேட் பண்ண போகிறோம். அது டிஜிட்டல் இன்புட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதற்கு என்ன செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிறதுல வந்து செட்டிங் வந்து 2 அப்படின்னு சொல்லி வைக்கணும். அதை என்ன செய்யணும், டெர்மினல்ஸை வந்து கமாண்ட் சோர்ஸாக பயன்படுத்தி அந்த இன்வெர்ட்டர் ரன் பண்ண போகிறது. சில சமயங்களில் நம்ம பொட்டன்ஷியோமீட்டரை கமாண்ட் சோர்ஸாக பயன்படுத்தி அந்த இன்வெர்ட்டருடைய ஸ்பீட் ரெஃபரன்ஸை கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தது RS485, RS232, மாட்பஸ் இந்த மாதிரி கம்யூனிகேஷனை பயன்படுத்தியும் அந்த இன்வெர்ட்டரை ரன் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு டெர்மினல்ஸை பயன்படுத்தி அந்த டிஜிட்டல் இன்புட்டை பயன்படுத்தி நம்ம பண்ணுறதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டோம்னா 2ன்னு செட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தடுத்த செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எப்படி அப்படிங்கிறது அந்த அப் டவுன் அந்த கமாண்ட் மூலமாக அதை பண்ண போகிறோம். அப்புறம் அந்த டிஜிட்டல் இன்புட் 4 இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் 1 2 3 4 அந்த 4க்கும் என்ன மாதிரி செட்டிங் பண்ணுறோன்னு பாருங்கள். 1 வந்து 2ன்னு செட் பண்ணியிருக்கோம், அது என்னென்னா ஆஃப் அப்படிங்கிற மோடு. 2வது வந்து 1ன்னு செட் பண்ணியிருக்கோம், அது வந்து ஆன் பல்ஸு. 3வது வந்து 13ன்னு செட் பண்ணியிருக்கோம், அது வந்து அப் ஃப்ரீக்வன்சி பண்ணக்கூடிய பல்ஸு. 4வது வந்து 14ன்னு செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதில் வந்து அந்த அவுட்புட் வந்து என்ன மாதிரி வரணும், அடுத்தால அதனுடைய அக்சலரேஷன் டிக்சலரேஷன்லாம் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல டிஜிட்டல் அவுட்புட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியும். இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், டிஜிட்டல் அவுட்புட் வந்து P0732 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அவுட்புட் 2 வந்து இன்வெர்ட்டர் ஃபால்ட் ஆக்டிவ் சிக்னல். ஸோ இந்த மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் உள்ள மாதிரி அந்த இன்வெர்ட்டரை நம்ம பேசிக்காக ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டோம். இப்போ அதனுடைய ஒயரிங், இன்வெர்ட்டர் பிஎல்சியுடைய ஒயரிங் எப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த இன்வெர்ட்டருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இன்புட் சப்ளை கொடுத்துருக்கோம். அப்புறம் அந்த இன்வெர்ட்டருடைய அவுட்புட் எடுத்து அந்த சக்ஷன் பம்ப் மோட்டாருக்கு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தாப்பில் அந்த இன்வெர்ட்டருடைய இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 8 9 10 11 அந்த டெர்மினல்ஸ் எல்லாத்தையுமே முறையே பிஎல்சியில் உள்ள அவுட்புட் 1, அவுட்புட் 2, அவுட்புட் 3, அவுட்புட் 4 கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனால் அவுட்புட் 1ல் என்ன இன்புட் வரும்னா ஆஃப் சிக்னல் வரும். அது எப்போவுமே ஆனில் இருக்கிற மாதிரி, அந்த சிக்னல் வந்து எப்போவுமே ஒரு என்சி கான்டாக்ட் வழியாக கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து அவுட்புட் 2, அது வந்து ஆன் இம்பல்ஸ். அவுட்புட் 3 வந்து அப் பல்ஸு. அவுட்புட் 4 வந்து டவுன் பல்ஸ். அந்த மாதிரி நம்ம இதுக்கு பண்ணிட்டோம். அது தவிர அந்த இன்வெர்ட்டர்லேருந்து போகக்கூடிய அவுட்புட் வந்து இந்த ஃபால்ட் அவுட்புட் அப்படிங்கிற அந்த அவுட்புட் 2 வந்து அந்த 17 19 என்ன பண்ணியிருக்கோம்னா பிஎல்சியுடைய இன்புட் நம்பர் 3ல் கொடுத்துருக்கோம். அது வந்து இன்வெர்ட்டர் ஃபால்ட்டு சிக்னல். ஸோ அந்த இன்வெர்ட்டருக்கு பவர் சப்ளை இல்லைனாலோ அல்லது இன்வெர்ட்டரில் ஏதாவது ஒரு ட்ரிப் ஓஎல் ட்ரிப் அல்லது வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் வந்தாலோ இந்த ஃபால்ட் இன்புட் வந்து அந்த பிஎல்சிக்கு வரும். அடுத்தாப்பில் அந்த பிஎல்சியுடைய இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட் சோர்ஸ்லேருந்து ஆஃப் புஷ் பட்டன் வழியாக இன்புட் 1, ஆன் புஷ் பட்டன் வழியாக இன்புட் 2 இப்படின்னு 3 இன்புட் அதில் கொடுத்துருக்கோம். அது தவிர இந்த பிஎல்சியில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அனலாக் இன்புட்டையும் பயன்படுத்துகிறோம். அதில் உள்ள அனலாக் இன்புட் A.1 அப்புறம் அனலாக் இன்புட் A.2. இதில் அந்த A.1ங்கிறது அந்த P1ன்னு சொல்லி நம்ம இந்த பேனல் போர்டில் பார்த்த அந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய ரெஃபரன்ஸ். ஸோ அந்த பொட்டன்ஷியோமீட்டர் நம்ம என்ன ரெஃபரன்ஸில் வைக்கிறோமோ அந்த ரெஃபரன்ஸுக்கு வேக்யூம்லேருந்து வரக்கூடிய அனலாக் வோல்டேஜை கம்பேர் பண்ணும். இந்த இன்வெர்ட்டர் கம்பேர் பண்ணி அது கூட இருந்தால் ஸ்பீடை குறைக்கும், குறைய இருந்தால் ஸ்பீடை கூட்டும். அந்த அப் டவுன் கமாண்ட்ஸ் வழியாக அதான் நம்ம பண்ண போகிற கான்செப்ட்னு வச்சுருங்க. ஸோ அந்த பொட்டன்ஷியோமீட்டருடைய அந்த
வைப்பர் பாயிண்ட், அதாவது அதனுடைய வேரியபிள் பாயிண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா A1ல் கொடுத்துருக்கோம். அது வந்து ரெஃபரன்ஸ் வோல்டேஜ். ஓகே, அந்த A.2ல் என்ன கொடுத்துருக்கோம்னா ஒரு வேக்யூம் டிரான்சிஸ்டர் சொன்னோம்ல, அந்த இன்புட் சக்ஷனை மெஷர் பண்ணுற அந்த வேக்யூம் டிரான்ஸ்டியூசர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கொண்டாந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வேக்யூம் என்ன லெவலில் இருக்கோ அதை வந்து 0 to 10 வோல்ட் ரேஞ்சில் அது என்ன வோல்டேஜில் இருக்கோ அந்த என்ன லெவலில் இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் இது வந்து ஒரு சிக்னலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த A.1 அந்த A.2 இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி அதற்கு தகுந்தாற் போல் பிஎல்சியிலிருந்து அந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்குள்ள இன்புட் நம்பர் 10, இந்த இன்புட் நம்பர் 11, அந்த டெர்மினல் நம்பர் 10, டெர்மினல் நம்பர் 11, அதாவது அது வந்து டிஜிட்டல் இன்புட் 3 அண்ட் டிஜிட்டல் இன்புட் 4ன்னு வச்சுருக்காங்க. அந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுடைய இன்புட் அதுக்கு அப் டவுன் கமாண்டை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது வந்து என்ன ஆகும்னா எப்பெல்லாம் அந்த செட் பாயிண்டை விட குறைவாக வேக்யூம் இருக்கோ அப்போ வந்து ஸ்பீடை கூட்ட முயற்சி பண்ணும். செட் பாயிண்டை விட அதிகமாக வேக்யூம் இருந்தால் ஸ்பீடை குறைக்கும். இதன் மூலமாக என்ன செய்யணும்னா இப்போ 4 மிஷினும் ஓடிட்டு இருக்கிறப்ப ஃபுல் ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கும். அந்த வேக்யூம் பம்ப் வந்து ஃபுல் ஸ்பீட் அல்லது அந்த வேக்யூம் எவ்வளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஓடிட்டு இருக்கும். 4 மிஷினில் திடீர்னு ஒரு மிஷின் நின்றுச்சுன்னு வைங்க, அப்போ 75% ஆஃப் த செக்ஷன் வேக்யூம் இருந்தால் போதும். அப்போ என்ன செய்யும், கொஞ்சமாக டவுன் கமாண்டை கொடுத்து அந்த யூனிட்டோடைய ஸ்பீடை குறைச்சி அதில் ஒரு 75%ல் ஓடுற மாதிரி செக்ஷன் வர மாதிரி அது மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ 2 மிஷின் தான் ஓடுதுன்னா இன்னும் ஃபர்தராக குறைக்கும். 3 மிஷின் ஓடுதுன்னா கூட்டும். அப்படி கூட்டி குறைச்சிட்டே இருக்கும். இதன் மூலமாக எக்கச்சக்கமான பவர் சேவ் பண்ணப்படும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆட்டோமேஷனை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வச்சுருங்க. இப்போ வந்து அதனுடைய லேடர் டயக்ராம்ஸை பார்க்கலாம். லேடர் டயக்ராமில் ரங் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் புஷ் பட்டனுடைய NO, அப்புறம் ஆன் புஷ் பட்டன் NO, அப்புறம் அந்த D1 அப்படிங்கிற அந்த ரன் ரிலேயுடைய ஹோல்ட் ஆன் பாயிண்ட், அதுக்கு சீரியஸாக அந்த இன்வெர்ட்டர் ஃபால்ட் சிக்னல் சொன்னோம்னா இன்புட் நம்பர் 3 அதனுடைய NC பாயிண்டை யூஸ் பண்ணி அந்த D1 காயிலுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். D1ங்கிறது ரன் கண்ட்ரோல் காயில் உள்ள ஒரு விர்ச்சுவல் ரிலேன்னு சொல்லி வச்சுருங்க. அது வந்து அதை வந்து நம்ம ஆன் புஷ் பட்டனை ஆன் பண்ணால் அந்த இன்வெர்ட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த பிஎல்சி வந்து ஆன் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து அடுத்தல 2வது ரங்கில் பார்த்தீங்கன்னா ஆஃப் புஷ் பட்டனுடைய NO பாயிண்ட். ஏன்னா ஆஃப் புஷ் பட்டன் நம்ம எப்போவுமே NC பாயிண்டில் தான் ஆஃப் புஷ் பட்டனுடைய ப்ராக்டிக்கலான இன்புட் வந்து NC பாயிண்ட் வழியாக நம்ம எடுத்திருப்போம். அதனால் எப்போவுமே இந்த சிக்னல் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதனால் இதில் வந்து NO பயன்படுத்தி அவுட்புட் O.1 அப்படிங்கிற ஆஃப் சிக்னல் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சிக்னல் எப்போதுமே இன்வெர்ட்டருக்கு ஆனில் இருக்கும். அப்படி ஆனில் இருந்தால் அந்த இன்வெர்ட்டர் வந்து ரன்னிங்கில் இருக்கும். அந்த சிக்னல் கட் ஆச்சுன்னா இன்வெர்ட்டர் வந்து ஆஃப் ஆகும். ஓகே, அடுத்தால அந்த D1உடைய NO பாயிண்ட் அது வந்து ரன் சிக்னல். அதன் வழியாக எப்போ அந்த D1 ரிலே ஆன் ஆகுதோ அப்போ வந்து ஆன் சிக்னல் அந்த இன்வெர்ட்டருக்கு வந்துடும். அந்த இன்வெர்ட்டர் ரன்னில் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த இன்வெர்ட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த 4வது ரங்கு பார்த்தீங்கன்னா D1 ஆனில் இருக்கிறப்ப 1 செகண்ட் இம்பல்ஸ் வர மாதிரி அந்த 1 செகண்ட் இம்பல்ஸுக்குள்ளே NO பாயிண்ட்டையும் அதுக்கு சீரியஸாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு கம்பேரட்டர் வந்து பயன்படுத்தியிருக்கோம். அந்த கம்பேரட்டரில் வந்து A1 அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் இன்புட்டையும் A2 அப்படிங்கிற அந்த வேக்யூம் டிரான்ஸ்டியூசர்லேருந்து வரக்கூடிய இன்புட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும். அதில் வேக்யூம் டிரான்ஸ்டியூசருடைய இன்புட் வந்து குறைவாக இருந்தால் இந்த கம்பேரட்டர் வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி செட் ஆகும். அதாவது 1 அப்படிங்கிற வேல்யூக்கு செட் ஆகும். அதனுடைய NO பாயிண்ட் வந்து க்ளோஸ் கான்டாக்டாக ஆகும். அப்படி ஆகுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரட்டர் 1 அது வந்து அதனுடைய NO பாயிண்ட் க்ளோஸ் ஆகிறப்ப ஸ்பீடு வந்து கூடணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு 0.5 செகண்ட் இம்பல்ஸ் மூலமாக அது கொடுக்குற இம்பல்ஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்காம ஒரு 0.5 செகண்ட் பல்ஸ் அவுட்புட் மூலமாக இந்த ஆஃப் புஷ் பட்டனுடைய அவுட்புட்டைக்கும் சீரியஸாக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆஃப் புஷ் பட்டன் அமுக்கி இருந்தால் இது இம்பல்ஸ் போகக்கூடாது. அப்படி கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த O.3 அப்படிங்கிற அப் கமாண்ட் கொடுக்குற அந்த அவுட்புட்டை வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். ஓகே, அதே சமயத்தில் அந்த கம்பேரட்டருடைய அவுட்புட் வந்து NC-ஆக இருந்தால் அதே மாதிரி ஒரு 0.5 செகண்ட் இம்பல்ஸாக அந்த ஆஃப் புஷ் பட்டனுக்கு சீரியஸாக நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்னா அந்த டவுன் அவுட்புட்டுக்கு நம்ம O.4 அப்படிங்கிற
0.4 அப்படிங்கிற டவுன் அவுட்புட்டுக்கு நம்ம அவுட்புட்டை ஆன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக என்ன இருக்குன்னா, அந்த கம்பேர் பண்ணுறதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அவுட்புட்டை வச்சு அந்த இன்வெர்ட்டரை வந்து ஸ்பீடை கூட்டவா குறைக்கவா அப்படிங்கிறத அந்த அப் டவுன் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் கண்டினியூஸாக அந்த ஸ்பீடு கொஞ்சமாக ஏறி இறங்கி மாறிக்கிட்டே இருக்கும். அந்த மெஷினில் நம்ம ஓடிட்டு இருக்க மெஷினில் திடீர்னு ஏதாவது ஒரு மிஷின் நின்னா கூட அந்த செக்ஷன் அதிகமாகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக்ஷனை டவுன் கமாண்ட் கண்டினியூவாக ஒர்க் பண்ணி செக்ஷன் லெவலை தேவையான அளவுக்கு குறைக்கும். அப்படி குறைச்சிக்கிட்டே வரும்போது எப்போ அந்த ரெஃபரன்ஸுக்கு தகுந்தால செக்ஷன் வருதோ அந்த லெவலுக்கு செக்ஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து மாற்றி மாற்றி அப் டவுனில் அப்படி இது பண்ணி ஃப்ளோட்டிங் ஆகிட்டே இருக்கும். அடுத்தாப்பில் நம்ம அந்த பேனல் போர்டில் ஆஃப் இண்டிகேஷன் கொடுத்துருந்தோம். அது வந்து இன்புட் நம்பர் 3. அது வந்து இன்வெர்ட்டரில் ஃபால்ட்டுன்னா அந்த இன்புட்டுக்கு சிக்னல் வந்துடும். அப்படி சிக்னல் வரும்போது இன்வெர்ட்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னல், அந்த சிக்னலை ஒரு 0.5 ஒரு ஃப்ளாஷர் வழியாக அந்த அவுட்புட் நம்பர் 11க்கு கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிஎல்சியில் உள்ள 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படிங்கிற 4 அவுட்புட்டையும் இதில் கொடுத்துருக்கோம்னா அந்த இன்வெர்ட்டருக்கு டிஜிட்டல் இன்புட்ஸாக கொடுத்துருக்குறோம். அடுத்த 0.11, 0.12 அப்படிங்கிற 2யும் பேனல் போர்டில் உள்ள இண்டிகேஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதில் அந்த 0.11 அப்படிங்கிறது அந்த இன்வெர்ட்டர் ஃபால்ட் அப்படிங்கிற இண்டிகேஷன். அதுக்கு வந்து ஒரு 0.5 ஒரு ஃப்ளாஷர் வழியாக கொடுத்துருக்கோம். ஸோ இன்கேஸ் இன்வெர்ட்டரில் ஏதாவது ஃபால்ட் வந்துச்சுன்னா அந்த ரெட் இண்டிகேஷன் வந்து ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்கும். அதன் மூலமாக இன்வெர்ட்டரில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து அதை இன்வெர்ட்டர் பேனலில் ரீசெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த இன்வெர்ட்டர் ரன்னில் இருக்குது, அதன் மூலமாக அந்த வேக்யூம் பம்ப் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து அந்த 0.12க்கு அந்த இன்வெர்ட்டர் ரன் ரிலே இருக்கல்லவா D1, அந்த D1 ரிலேயிலிருந்து பிஎல்சியில் உள்ள ரிலேயிலிருந்து இதுக்கு க்ரீன் இண்டிகேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த க்ரீன் இண்டிகேஷன் எரியுதுன்னா அந்த இன்வெர்ட்டர் ஆனில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கடைசியான ரங்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா எண்ட் அப்படிங்கிற சிக்னலை கொடுத்துருக்கோம். அதன் மூலமாக ப்ரோக்ராம் லேடர் ப்ரோக்ராம் ஒரு முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். அப்புறம் மீண்டும் மீண்டும் இந்த லேடர் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியதுன்னா, இந்த லேடர் ப்ரோக்ராமோ அல்லது அந்த இன்வெர்ட்டரில் உள்ள கமெண்ட்ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால் நம்ம இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடியா, ஒரு ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்கப்பட்டது தானே தவிர இதுவே முழுமையான ஃபுல் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு செய்து விடக்கூடாது. அந்த இன்வெர்ட்டர் மேனுவலை படித்து அந்த பிஎல்சியுடைய மேனுவலுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் அந்த லேடர் ப்ரோக்ராமை அமைத்துக் கொள்ளலாம். இது ஒரு ஐடியாவுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கான்செப்ட். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு பிஎல்சி விஎஃப்டி என்று சொல்லப்படுகிற வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் இன்புட்ஸாக பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஒரு பிஎல்சிக்கும் அந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவுக்கும் உள்ள கம்யூனிகேஷனை RS485 கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் மூலமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.